ஸ்டாக் மார்க்கெட் இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது ரெண்டுத்தில் நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் கட்டாயமாக பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செபி அவங்க தான் வந்து கம்ப்ளீட் இந்த மணி மார்க்கெட், இந்த ஸ்டாக் மார்க்கெட் எல்லாத்தையுமே வந்து இவங்க தான் கம்ப்ளீட்டாக, இவங்க தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட கண்ட்ரோல் கீழே தான் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த செபியோட ரூல்ஸ் படி இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாத்தையுமே அவங்க எப்படி வரையறைப்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மார்க்கெட் கேபிட்டலை வச்சு அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப், அதாவது இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் இல்லை சொத்து வச்சு, ஸோ இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் வேல்யூ இருக்கக்கூடிய கம்பெனிஸ், டாப் 100 கம்பெனிஸை அவங்க வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 100க்கு மேற்பட்ட அந்த 101லேருந்து இருக்கக்கூடிய மீதி 150 கம்பெனிஸை வந்து, அதாவது 101லேருந்து 250 கம்பெனி வந்து அவங்க மிட் கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய 250 கம்பெனி, விச் மீன்ஸ் 251லேருந்து உங்களுக்கு 500 கம்பெனிஸ், இது இங்கே இருக்கக்கூடிய 250 கம்பெனி அவங்க ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு லிஸ்ட் பண்ணாங்க. அண்ட் கடைசியாக மைக்ரோ கேப் கம்பெனிஸ், அதாவது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 250 கம்பெனிங்க, அதாவது 501லேருந்து 750 கம்பெனிஸ், இந்த 250 கம்பெனிகளை அவங்க மைக்ரோ கேப் அப்படிங்கிற மாதிரி செபி வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ 270 அந்த 750 கம்பெனிஸ்க்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பென்னி கேப் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிறோம். பட் செபியோட வார்த்தைகளை எங்கேயும் பென்னி கேப் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணல. ஸோ இதுதான், அதனால கிட்டத்தட்ட இந்தியாவில் பார்த்தா உங்களுக்கு 5000 கம்பெனிக்கு மேலே லிஸ்ட் ஆயிருக்கு. அதில் டாப் 750 கம்பெனிஸை பற்றி மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் அதிகமாக பேச போகிறோம். ஸோ இதில் நம்ம பார்த்துருக்க லார்ஜ், மிட், ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் ஆயிருக்கு. அண்ட் இதில் பல பேருக்கு வந்து டவுட் வரலாம். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 4 மேஜர் செக்மெண்ட்டில் எதில் நான் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு அதில் கொஞ்சம் சேஃப்டியும் இருக்கும், எனக்கு கால அளவில் ஒரு லாங் டேர்மில் நான் இன்வெஸ்ட் பண்ண தான் இருக்கேன், எதில் எனக்கு சேஃப்டியும் இருக்கும் ப்ளஸ் நல்ல ரிட்டர்ன்ஸும் வரும் அப்படின்னு பல கேள்விகள் இருக்கலாம். அண்ட் கடந்த 10 வருஷ டேட்டா வச்சு இன்னைக்கு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் 10 இயர்ஸில் லார்ஜ், மிட், ஸ்மால், மைக்ரோங்கிற மாதிரி இந்த 4 செக்மெண்ட்டில் எது அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு, ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு கடந்த 10 வருஷ டேட்டாவில் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். பை த வே, எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பிரகாஷ். வெல்கம் டு கிராக் வேர்ல்ட். ஸோ இப்போ லார்ஜ், மிட், ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப்போட கடந்த 10 வருஷ டேட்டாவை நம்ம லைவாக பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 10 வருஷ டேட்டா இருக்குது, அதாவது 2016லேருந்து உங்களுக்கு இங்கே 2025 வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் டேட்டா வந்து இருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் கேப்பு, லார்ஜ் கேப்பு, மைக்ரோ, ஸ்மாலுங்கிறது பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே பண்ணல. அண்ட் 17ல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே வருஷத்தில் மட்டும் உங்களுக்கு மைக்ரோ கேப்பு கிட்டத்தட்ட 72% மாதிரி ரேலி ஆயிருக்கு. அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தா அதுவும் லேஸ் பட்டது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க 56% அப்படிங்கிற மாதிரி ரேலி ஆயிருக்காங்க. பட் அந்த டைமில் பார்த்தா உங்களுக்கு லார்ஜ் கேப்பும் மிட் கேப்பும் பட் இதுவுமே நல்ல ரிட்டர்ன் தான், 30%, 54%. பட் கம்பேரிட்டிவாக நம்ம மைக்ரோவை பார்க்கும்பொழுது இது லார்ஜை விட டபுள் டைம் வந்து நமக்கு மைக்ரோ கேப்புங்கிறது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் அங்கே தான் பாயிண்ட்டு. இப்போ மைக்ரோ கேப் 17ல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்குமே அடுத்த 2 வருஷம், இந்த 2018 அண்ட் 2019 இந்த 2 வருஷம் மைக்ரோ கேப்புக்கு வந்து ரொம்ப பெரிய ஃபாலுங்கிறது வந்து நடந்துச்சு. அண்ட் கூடயே வந்து ஸ்மால் கேப்புக்கும் வந்து பயங்கரமான வீழ்ச்சி இருந்தது. அண்ட் அந்த டைமில் சர்வைவ் ஆனது வந்து வெறும் லார்ஜ் கேப்பும் உங்களுக்கு மிட் கேப் தான். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தா 2020 வந்து நமக்கு கோவிட் வருது. ஸோ கோவிட் வந்தாலும் வந்து தெரியும், பேண்டமிக் பயங்கர பூம் ஆகுது. அண்ட் பூம் ஆகும்போது எல்லாம் கம்ப்ளீட் ஸ்டாக் மார்க்கெட்டே உங்களுக்கு நியர்லி 40% வந்து இந்த இண்டெக்ஸே வந்து நமக்கு ஃபால் ஆகுது. அண்ட் அந்த நேரத்தில் வந்து ஜஸ்ட் அது ஒரு 3-4 மாதம் மட்டும்தான் அதோட ஃபால் இருக்குது. அண்ட் அந்த நேரத்தில் பிக்கப் ஆனதான் வந்து நமக்கு மறுபடியும் மைக்ரோ கேப். அந்த மைக்ரோ கேப் அப்போ ஆரம்பிச்சு அப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இல்லை அதோட நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே போட்டிருந்தீங்க அப்படின்னா அடுத்த 4 வருஷத்துக்கு அது பயங்கரமான ரேலி ஆகிட்டு இருந்தது. ஸோ எல்லாமே நீங்கள் லார்ஜ் கேப்பும் மற்ற எந்த கம்பெனிஸ் பார்த்தினாலுமே மைக்ரோ கேப்லாம் வந்து பெரிய லீமில் மோர் தென் டபுள் த டைமுக்கு மேலேயே உங்களுக்கு இருந்தது. லைக் 2020ல் 35%, உங்களுக்கு இங்கே 75, 22ல் 7.8, மறுபடியும் 65%, 33ன்னு சொல்லிட்டு தொடர்ந்து உங்களுக்கு இந்த 2020லேருந்து 5 வருஷம் உங்களுக்கு தொடர்ந்து மைக்ரோ கேப் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பூம் வந்து உங்களுக்கு இருந்தது. அண்ட் இப்போ 2025ல் பார்த்தா இந்த 5 வருஷத்தோட போராட்டத்துக்கு அப்புறம், இந்த பெரிய ரேலிக்கு அப்புறம், ரன்அப்க்கு அப்புறம் ஆப்வியஸாக ஒரு சின்ன பிரேக்கு அந்த மைக்ரோ கேப்புக்கு தேவை தான் போடும். ஸோ அந்த மைக்ரோ கேப்பு அதை தான் எடுத்துக்கிச்சு. அண்ட் இந்த டைமில் கடந்த அந்த 5 வருஷத்தில் 4 வருஷமாக வந்து பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாத அந்த லார்ஜ் கேப்பு இப்போ நமக்கு அது டாப் பொசிஷனில் வருது. டாப் பொசிஷன்னாலுமே வந்து நமக்கு 20-30% ரொம்ப பெரிய ரிட்டர்ன்லாம் இல்லை, அது ஆவரேஜாக ஒரு இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுற மாதிரி, இல்லை ஒரு இன்ஃப்ளேஷன் ஈக்குவலான ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் அது கொடுத்துருக்கு 7.1. பட் ஸ்டில் அதை காட்டிலும் ரொம்ப கம்மியாக தான் இந்த மிட் கேப், ஸ்மால், மைக்ரோங்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இப்போ இந்த வருஷம். இப்போ நமக்கு வந்து கடந்த 10 வருஷத்தில் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடியது வந்து இந்த மைக்ரோ
கேப் தான். ஸோ இந்த மைக்ரோ கேப் வித் 22% நமக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஏன்னா கடந்த 10 வருஷங்களில் 5 வருஷம் இவங்களே பயங்கர இது. அண்ட் இங்கே 27 பார்த்தா உங்களுக்கு 6 வருஷம் மைக்ரோ கேப் ரொம்ப நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கனால நமக்கு 10 வருஷம் டேட்டாவை பார்க்கும்போது 22% CAGRல மைக்ரோ கேப் வளர்ந்துருக்கு. அண்ட் செகண்ட் மிட் கேப் பார்க்கும்போது உங்களுக்கு 18.2% வளர்ந்துருக்கு. அண்ட் ஸ்மால் கேப் 15.3 அண்ட் லார்ஜ் கேப் ஆப்வியஸாக நமக்கு எல்லாருமே தெரியும். நிஃப்டி பொதுவாகவே வந்து நமக்கு பிட்வீன் 12 to 13%, 12% அப்ராக்சிமேட்டாக வச்சுப்போம். ஸோ அது கடந்த 10 வருஷத்தில் 13.4% அப்படிங்கிற மாதிரி ரன் அப் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் கம்பேரிசனில் பார்க்கும்பொழுது ஆப்வியஸாக மைக்ரோ கேப் தான் ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸோட டாப் பொசிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே முடிவு பண்ணிட்டு சரி இனிமேல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது எல்லாத்தையுமே லாங் டேர்ம் அப்படின்னா மைக்ரோ கேப் நல்லா கொடுக்குது, இனிமேல் நம்ம எல்லாமே மைக்ரோ கேப்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப தப்பான டிசிஷனாக இருக்கும். எஸ், இந்த முடிவுகளை வச்சுட்டு நம்ம லார்ஜ் மிட் எல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், வெறும் ஸ்மால் அண்ட் மைக்ரோ மட்டும் நம்ம பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஆன் ரியல் அந்த சிச்சுவேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ இன்கேஸ் இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த இடத்தாண்ட உங்களுக்கு ஸ்மால் கேப், இப்போ ஸ்மால் கேப் 50 வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் இது 2020 இருக்குது. 2020 மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய ரேலி எடுத்தது, அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடச்சிது. பட் இன்கேஸ் இப்போ மெட் கேப்பில் நீங்கள் டேட்டாஸ் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துருந்தோம் 2017 2018 வந்து அது பயங்கரமான ஃபாலோ. 2017 நல்ல ரிட்டர்ன் இருந்தது, 18 19 வந்து ரொம்ப ஃபாலோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே பாருங்கள் 2017 வந்து அந்த 18 இருக்குல்ல, அந்த 2018 வந்து கிட்டத்தட்ட மெட் கேப் வந்து உங்களுக்கு 47% அதோட இண்டெக்ஸ் மட்டும் ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ நீங்கள் எனக்கு வந்து மெட்லையும் மைக்ரோ கேப்லையும் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது, நான் அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்கேஸ் அது கொஞ்சம் ட்ரா டவுன் ஆகுது, சில நேரங்களில் விழுது அப்படின்னா அது ஒரு 5% 10%ங்கிற மாதிரி விழாது. அதோட ட்ரா டவுன் வந்து உங்களுக்கு ரொம்ப மேசிவாக இருக்கும். நீங்கள் அவ்வளோ பெரிய லாபத்துக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரா டவுன் வரும்போதும் அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குன்னா மட்டும் நீங்கள் லாங் டேர்மில் நீங்கள் ஸ்மால் அண்ட் மிட் கேப்புக்கு நீங்கள் எய்ம் பண்ணலாம். பட் அதுலேயும் ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, இன்கேஸ் நான் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் ஒரு கால அளவு வச்சு அந்த டைமில் எனக்கு இந்த பணம் தேவைப்படுது, அப்போ நான் அதை விட்ரா பண்ண போகிறேன்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க. பட் அந்த டைம் இந்த 2018-19 மாதிரி ஒரு பெரிய ட்ராடவுன் டைமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்மளால் தவிர்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு தான் நம்ம டைவர்சிஃபை பண்ணுறது. ஸோ அதே 2018-19 நமக்கு இந்த நிஃப்டி இண்டெக்ஸ் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த 2017 நம்ம பார்த்தோம், அது வந்து இந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த மிட் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக பூம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இங்கே 2018-19 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இருந்திருக்கு அந்த லார்ஜ் கேப். அட்லீஸ்ட் ஒரு உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் பீட்டிங்கான ஒரு 10% லெவலுக்காவது ஒரு சஸ்டெயின்டான ஒரு பணமாவது நமக்கு நம்ம போட்ட பணம் இருந்திருக்கும். இன்கேஸ் நீங்கள் சின்ன சின்ன கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஸ்மால் அண்ட் மிடில் மைக்ரோவில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட பணத்தை விட கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட உங்கள் கேபிட்டலே வைப் அவுட் ஆகிருக்கும். அதனால தான் எப்போவுமே நம்மளோட பணத்தை நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டைவர்சிஃபை பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது தான் எப்போவுமே பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கு போட போகிறீங்க, ஏதோ ஒரு பிளானுக்காக ஒரு பாயிண்ட்டுக்காக நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஒரு கால அளவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா லார்ஜ் மிட் ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட டைவர்சிஃபிகேஷன் கொஞ்சம் நீங்கள் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் எப்பவுமே பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ கடந்த 5 வருஷமாக வந்து மைக்ரோ கேப் நல்ல பூம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அடுத்து வரக்கூடிய காலகட்டத்திலையும் மைக்ரோ கேப் தான் பெருசாக வளரும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இப்போ லார்ஜ் கேப்பும் அதிகமாக வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நிஃப்டியும் வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் ஜோனில் இருக்குது. அந்த பிரேக் அவுட்டை தாண்டி அது இன்னும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் பணத்தை நீங்கள் வந்து மைக்ரோ மிடில் ஸ்மாலில் ப்ரிஃபர் பண்ணுறதை காட்டிலும் லார்ஜ் கேப்பில் ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு 1-2-3 இயர்ஸ்க்கு வந்து லார்ஜ் கேப் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். அதுக்குன்னு அதே நம்ம சொன்ன மாதிரி மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு போய் லார்ஜ் கேப்லையும் போடாதீங்க. எப்போவுமே கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணுங்கள். ஓவர் த லாங் ரன் உங்களுக்கு அது மட்டும்தான் எப்போவுமே பலனளிக்கும். ஸோ லாங் ரனில் நம்ம உங்களுக்கு பிட்வீன் 12 to 15% உங்களால் ஒரு CAGR கொண்டு வர முடியுது, இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு 18% வரைக்கும் கொண்டு வர போகுதுன்னா அது இட்ஸ் அ வெரி சூப்பர் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ இல்லை தெரிஞ்சவங்க வந்து இதில் போடு அதில் நல்லா வரும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் அவங்களுக்கும் கிளாரிட்டி வரும். ஸோ யாரும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுனால ஒரு டேட்டா இல்லாமல் நீங்களாக ஒரு மனக்கணக்கில் அவங்க தேவையில்லாமல் ஒரு சில வார்த்தைகளையோ சில விஷயங்களை வந்து அவங்க புரிஞ்சுக்க போகிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி எந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம இந்த 4 மேஜர் கேட்டகரிஸில் எந்தெந்த ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிற ஐடியா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கீழே சொல்லலாம். ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் ஃபினான்ஷியல் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, take care, have a nice day and stay invested.